டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சகுந்தலா. இன்னைக்கு மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Realme X 64 MP கேமரா கொண்ட இந்த ஃபோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ்க்கு வெளியிலேயே Snapdragon 730 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனுடன் இதில் 30W ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்து 4.0 வரைக்கும் இதில் இருக்குது, ஊக் சார்ஜர் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே இந்த ஃபோன் வந்து ரொம்பவே அழகான ஒரு டிசைனில் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா 4 சைடு வந்து ஒரு கர்வ்டான ஒரு லுக் இருக்குது. ஃபோனை நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணி இப்போ சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே திறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு. இதுதான் சிலிக்கான் கேஸ் கவர் இருக்குது. அதை தவிர வந்து இவங்க டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதை தவிர இங்கே இவங்க Realme in 4.0 கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு அது 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யுது. ஸோ செம்மையான ஒரு Realme, இது ரொம்பவே உண்மையாலுமே சூப்பரானது. ஏன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்மையாலுமே சப்போர்ட் செய்யுது. ஏன்னா நான் கூட Realme யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா சப்போர்ட்டை செய்யுது. அதை தவிர இவங்க சார்ஜிங்காக கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இது டைப் சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது டைப் சி சார்ஜர் தான். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருந்ததை நம்ம பார்த்துட்டோம். அதை தவிர வந்து சிம் கார்டு ரிமூவர், அதாவது சிம் கார்டு எஜெக்டர் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊக் 4.0 சப்போர்ட்டோட வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபோனோட இருக்கிற அதாவது கிட்டத்தட்ட இது வந்து 4 கேமரா இருக்குது. குவாட் கேமராவோட வசதியுடன் வருது. அதுவும் 64 MB மெயின் கேமரா வச்சுருக்காங்க. அங்கே மேலே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க 64 MB கேமரா. அது மட்டும் இல்லாமல் இந்த லுக் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கலரில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி தான் ஃபஸ்ட் டைம், நானும் இந்த கலரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா கீழே உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லிடுங்க. 4 பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்வ்டான எட்ஜஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு க்ளாஸியான லுக் இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா Realme அப்படிங்கிற பிராண்ட் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இவங்க வந்து அழகான சார்ஜஸ், அதாவது LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா இருக்குது. குவாட் கேமராவை சுற்றியும் அழகான ஒரு அலுமினியம் ஃப்ரேம் இருக்கும்போது பார்க்குற ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் தருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்ச் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்ச் டிசைன் பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம டிஸ்பிளே சைஸில் இருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிஸ்பிளே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.4 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையான டிஸ்பிளே தான், ரொம்ப நல்லாயிருக்கு. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கையில் 2340x1080 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது லுக் எல்லாமே. இதனுடன் நான் இதுக்குள்ளே ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபோன் வந்து ஒரு 4000 mAh பேட்டரியுடன் வருது. இதனுடன் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பேட்டரி, அந்த சார்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 30W சார்ஜர் மூலம் உங்களோட ஃபோனை வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஊக் 4.0 சப்போர்ட் செய்கிறது. ஸோ டெஃபினட்டாக வந்து சூப்பராகவே இது நல்லாயிருக்கும். இப்போ ப்ராசஸர் பற்றி பேசலாம். நம்ம ஏற்கனவே ப்ராசஸரை பற்றி பேசிட்டோம். Snapdragon 730 ப்ராசஸர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Snapdragon 730 அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் டெஃபினட்டாக பர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக இருக்கட்டும், எந்த கேமிங்க்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆப்பை நான் ரன் பண்ணுறேன், டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. எனக்கு இடையில வந்து டக்குன்னு பட்டுன்னு எல்லாமே வந்து சீக்கிரமாக நான் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ வந்து எந்த ஒரு ஸ்லோனஸும் கிடையாது, டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஒரு சில ஃபோனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். பட் இந்த ஃபோனில் அப்படி எதுவுமே இல்லை. நான் டக்குன்னு இப்படி கிளிக் பண்ண உடனே அது வந்து ஓப்பன் ஆகுது. அது நீங்களே பார்க்க முடியுது நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், ஏதாவது Snapdragon 730 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக கேமரா பற்றி சொல்கிற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த முன்னாடி பின்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது பேக் சைடு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அதில் 64 MB அது கொடுத்துருக்காங்க. 64 MB மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா f1.8 அப்ரேச்சருடன் வருது. அதுவே செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 MB வந்து வைட் ஆங்கிள் லென்ஸில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். வைட் ஆங்கிளில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க ரொம்பவே செமையாக வரும். அது மட்டும் இல்லாமல் f2.25 அப்ரேச்சர் இதுடன் வருது. அதாவது 1.12 பிக்சல் பின்னிங்கில் நீங்கள் அழகாக எடுக்க முடியும்.
மூணாவதாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோ லென்ஸ். சூப்பராக மேக்ரோ லென்ஸுக்காக இந்த தேர்டாக கொடுத்துருக்கிற கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே அழகான பிரமாதமான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அது பார்த்திங்கன்னா 2 MP வந்து உங்களுக்கு மேக்ரோ ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பிக்சலஸ் இந்த f2.4 ஆப்ரேச்சருடன் கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக எடுக்க முடியும். ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ரியர் கேமரா, அதாவது பின்புறம் வந்து நீங்கள் போர்ட்ரேட் மோடில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் கேமரா வந்து செம்மையாக சூப்பராக வேலை செய்யும். அது பார்த்தீங்கன்னா அதுவும் 2 MP இருக்குது 1 அப்ரேச்சர் அப்படின்னு பார்க்கல f2.4 அப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 MP மோட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கேம், பொனரமா மோட், ப்ரொஃபஷனலாக எடுக்கிறது, லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறது, பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்கிறதுன்னு ரொம்ப அசத்தலான வசதி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். எங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ மோட், ஃபோட்டோ, போர்ட்ரைட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் வருது. இல்லை செட்டிங்கில் போயிட்டு கூட நீங்கள் நிறையா வந்து பார்த்துக்கலாம். பொக்கே மோடில் வேணும்னா பொக்கேயில் இங்கே போய்ட்டு பொக்கே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வால்யூம் வேறு பண்ணுற மாதிரி வரணும். இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸை பார்க்கலாம். ஸோ வீடியோவாக இருக்கட்டும், பேக் கேமரா ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. 64 MBயில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ரொம்ப கிளியராக எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்க இந்த பர்சன் வந்து ரொம்ப கிளியரான அவங்க ஃபேஸ் தெரியுது. ஸோ நீங்கள் இதில் பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 64 MB + 8 MB + 2 MB + 2 MB 4 ரியர் கேமரா, பின் சைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக இருக்குங்கிறத இந்த டிஸ்பிளேல பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக கேமரா எப்படி இருக்குங்கிறது ஒரு தனி வீடியோ பார்த்துருவோம். இப்போ வந்து செல்ஃபிக்கு கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கும் 32 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f2.0 அப்ரேச்சரோடு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பிக்சலாக கொடுத்துருக்காங்க. செமையாக இதுவும் வேலை செய்யும். செல்ஃபிக்கில் எடுத்திருக்க கேமரா பற்றி பார்க்கல, செல்ஃபி கேமரா எடுத்து பார்த்துருக்காங்க. இந்த பர்சனோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப கிளியர். இதை வந்து பேக் கேமரா எடுத்தது. 32 MP செல்ஃபி கேமரா ரொம்ப பிரமாதம் வருது. பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் எவ்வளோ கிளியராக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பியூட்டி எஃபிகேட் மோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி மோட் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 32 MP ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செட்டிங்ஸை வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட கேமராவும் பார்த்தாச்சு, 4000 mAh பேட்டரி கருதும் பார்த்தாச்சு. வீடியோ ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4K FM வரைக்கும் வீடியோ ஷூட்டிங் பண்ணுங்க. அதாவது 30 ஃப்ரேம்/செகண்டில் நீங்கள் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ வீடியோஸும் ரொம்ப அழகாக சப்போர்ட் செய்யுது. இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா 6 GB ரேம், அதாவது 64 GB அண்ட் 128 GB ஸ்டோரேஜ். இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பற்றி கண்டிப்பாக நான் பார்க்கணும். அதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பற்றி கண்டிப்பாக பார்த்துருவோம். என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேம் அண்ட் 128 GB ஸ்டோரேஜ். அப்போ 128 GB ஸ்டோரேஜ் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அப்டு வந்து உங்களுக்கு மைக்ரோ கார்டு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கிறதுனால உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரேஜை நீங்கள் அதிகரிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 6.8 ப்ராசஸரில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 9.0 கலர் OS வெர்ஷன் 6.1 வெர்ஷனில் வேலை செய்யுது. இந்த ஃபோனோட எடை அப்படின்னு பார்க்கல இந்த ஃபோன் ஒரு 182 கிராம் இருக்குது என்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஒக்டோகோர் ப்ராசஸர்லையும் ரன் ஆகிறதுனால ரொம்ப நல்ல ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரில் எந்த எனக்கு ப்ராப்ளமும் வரலை. மேற்கொண்டு இது என்ன ரிவ்யூ டெஸ்ட்டில் தான் செக் பண்ணி சொல்ல முடியும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். ஐ திங்க் நான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேமில் இருக்குது, அழகான லுக் இருக்குது, எல்லாமே சூப்பர் தான். ஸோ இந்த கேமராலாம் எப்படி வேலை செய்யுது ஒரு சில டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இல்லை ஒரு கம்பேரிசன் வீடியோ Realme X2 அல்லது இன்னொரு ஃபோனோட கம்பேரிசன் பண்ணி நான் கண்டிப்பாக இதோட தெளிவான ஒரு ரெசல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்த Realme X2ஓட அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு, உண்மையிலுமே இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் இதோட இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மறக்காமல் சந்திக்கலாம். நன்றி.